வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கும்பராசி குரு பெயர்ச்சி. இந்த வருடம் முழுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், நல்ல பலன்கள், கெடுபலன்கள் நடக்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். புதிய ஆரம்பங்களை தள்ளி தள்ளி போடுங்கள். கும்ப ராசி என்பவர்களே, ஆன்மீக குருவை தேடி தேடி அலையும் சித்தர் நீங்கள். இளம் வயதில் நீங்கள் சொல்லுவதை மனைவி மதித்து நடப்பதில் மனநிறைவு கண்ட நீங்கள் நடு வயதிற்கு பிறகு மனைவி சொல்லுவதை கேட்டு நடப்பதில் மன நிம்மதி காணுவீர்கள். சிறு வயதில் பலதரப்பட்ட ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகி கொண்ட நீங்கள் 50-60 வயதுக்கு மேல் அமைதியான ஆன்மீக தேடலால் உண்டாகும் பேரானந்தத்திலேயே ஆழ்ந்து இறைவன் புகழ்பாடும் குணத்திற்கு சொந்தக்காரர் ஆவார். மூளைக்கு வேலை கொடுக்கும் உத்தியோகத்தில் புத்தக வெளியீடு, பத்திரிகை, புத்தக விற்பனை போன்ற எழுத்து சம்பந்தமான துறைகளில்தான் உங்கள் ஜீவனம் நடைபெறும். சிலருக்கு வியாபார ரீதியான தொழில்களில் கூட சூரியன் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒளி நெருப்பு சம்பந்தமான செய்தொழிலில் ஈடுபட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் காண்டு, பொருள் சம்பந்தமான தொழில்களில் கூட நெருப்பு சம்பந்தமான உறவுள்ள வியாபாரத்தில் தான் இருப்பீர்கள். மகன் அல்லது மகள் உங்களை மதித்து போற்றுவார்கள். நடுத்தர வயதுக்கு மேல் பொதுநல சங்கங்களிலும் கோவில் நிர்வாகத்திலும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை அமைந்திடும். சந்திக்கும் மனிதரிடமெல்லாம் இறைவனின் கருணையை சொல்லி சொல்லி பெருமைப்படும் மனிதராக மட்டும்தான் நீங்கள் தோற்றமளிப்பீர்கள். உங்களுக்கு கும்பராசி என்பவர்களே, நீதி, நேர்மை, தர்மம் இவை அனைத்தும் அமைய பெற்றவர் நீங்கள். பாரம்பரிய குணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். உங்களின் 18 வயதிலிருந்தே குடும்பத்தையே நீங்கள் பார்த்து ஆக வேண்டிய பொறுப்பு உங்கள் தலைமேல் இருக்கும்படியான குடும்ப சூழ்நிலை அமைந்துவிடும். நீங்கள் உங்களை வளர்த்து கொண்ட ஆலமரம், சுயம்புலிங்கம், தாய்தான் தெய்வம் என்று நினைத்து வந்த உங்களுக்கு நீங்கள் வசதி வாய்ப்பால் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்தாலும் தாயை உங்களோடு வைத்துக்கொள்ள முடியவில்லையே என்று குறையால் உள்மனதில் பாரத்துடன் வாழ்ந்து வரும் ராசியில் பிறந்தவர் நீங்கள். இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது? கும்பராசி என்பர்களே, கடந்த ஒரு வருடமாக 3ல் குரு பகவானால் உங்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம், வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்று மாற்றங்களையே கண்டு வருகிறீர்கள். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகளின் படிப்பு, தொழில், திருமணம் சம்பந்தப்பட்ட வகைகளில் எதிர்பார்த்த மாதிரி நடக்க வைக்க முடியவில்லையே என்று கவலை. யார் யாருக்கோ செய்தேன், ஆனால் நான் பெற்ற மகன் மகளுக்கு செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டது போல் ஆகிவிட்டேனே என்ற ஒரு சிலரின் மகன் அல்லது மகள் உங்களின் அனுமதி இல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்று உங்களின் மதிப்பையும் மரியாதையையும் கெடுத்து இருப்பார். குடும்ப பாரம்பரியமே இடிந்து விழுந்தது போல் மனநிலையில் கும்பராசியில் ஒரு சிலர் இருந்து வருகிறீர்கள். சுகஸ்தான குரு பகவான் பெயர்ச்சி பலன்கள். 1/5/2024 அன்று ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 4 தனில் குரு நரச்சுரமும் கிட்டாது, நலிவும் உண்டு, மன்னனாலும் பொன்னனாலும் குரு வருதலின் கொடுமைதானே என்று சுகஸ்தான குரு பகவான் பற்றி புலிப்பாணி முனிவர் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்துள்ளார். முழு சுப கிரகமான குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாகி விடுவதால் வசிக்கும் வீடு, பூர்வீக வீடு, மனை, நிலம், உடல்நலம் சம்பந்தமான வகைகளில் சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் வரும். மனைவி, கணவன், மகன், மகள் சம்பந்திகளுக்கிடையே பேச்சுக்கு பேச்சு ஓர் அளவில் பேசி கொண்டிருக்கும் போது வந்த ஓர் சிறிய வார்த்தையால் பகை அமையும். கடன் வாங்கி கட்டி வரும் வீட்டுக்கு தேவையில்லாத அதிக செலவுகள் வந்து சேரும். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டு பலகை மட்டுமே. வருமுன் அதற்கான பலன்களை நாம் புரிந்து கொண்டு நடத்தி வெற்றி கொள்வதற்காகத்தான் முன்னோர்கள் எழுதி வைத்து உள்ளார்கள். கும்ப ராசிக்காரர்களில் நாளில் குரு நல்லதுதான் செய்வார். நாளில் வரும் குரு பகவான் வரும் அந்த விதி மதியால் வெல்லலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம் மற்றும் லாபஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் உள்ள சுப கிரகம் ஆகும். சுப கிரகம் குரு பகவான் சுப ஆதிபத்திய பெற்றவர் ராசியில் பிறந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு, அதாவது 1/5/2024 முதல் வரும் 29/5/2024 ஆகிய 29 நாட்கள் யோகமான நாட்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய ஆரம்பம், அரசாங்கம், அதிகாரம், மூத்தவர்கள் சம்பந்தமான வேலை, தொழில், வியாபாரத்தை இந்த நாட்களில் ஆரம்பித்து செய்யுங்கள். பெருத்த பணவரவை கொடுக்கும். தள்ளி வைக்க வேண்டிய 87 நாட்கள். 30/7/2024 முதல் 27/10/2024 ஆகிய 87 நாட்களில் வழக்கமாக செய்து வருவதையே விருப்பத்துடன் செய்து வாருங்கள். புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய பணவரவும் வந்து சேரும்.
புதிய தொடக்கம், புதிய பயணம் தள்ளி வைத்து செய்யுங்கள். 27/10/2024 முதல் 14/5/2025 வரை வேலை, வியாபாரம், தொழில் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் பார்வை 5, 7, 9 பலன்கள் 8, 10, 12 வருவது சிறப்பாகும். கண்டம், ஆபத்து, விரயம், அதிர்ச்சி இனி இல்லை. நாளில் குரு வரும்போது சுகத்தை கொடுத்து உடலுக்கும் மனதுக்கும் நோயை கொடுத்து மருத்துவ செலவுகளை அடிக்கடி இழுத்து வைப்பார். இதனை முன்பே ஜோதிட வழிகாட்டி மூலம் தெரிந்து செயல்படுத்துவதற்காகத்தான் நமது சித்தர்களும் முனிவர்களும் ஜோதிடம் என்ற ஜோதிட கலையை தெய்வீகமாக வழங்கி உள்ளார்கள். ஆக மொத்தத்தில் சுகஸ்தானத்திற்கு வரும் குரு சுகத்தை கொடுப்பார். ஆனால் பண வருமானத்தை உயர்த்துவார், தொழிலை புதுப்பிப்பார், வியாபாரத்தை விருத்தி செய்வான். தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைகளை உயர்த்துவார். அதன்படி அவர் பார்வைப்படப் போகும் இடங்கள் 8, 10, 12ஆம் இடங்கள். 8ஆம் இடம் ஆயுள், கண்டம், ஆபத்து, விபத்து, அவமானம், மறைவு ஆகிய பிரச்சனைகள் உங்களுக்கு வருவது மாதிரி நீங்கள் இப்போது இருந்து வந்தாலும் அப்படியொரு நிலை இனி வரவே வராது. காப்பாற்றப்படுவீர்கள். தற்போது நடந்து வரும் கோர்ட் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வந்து சேரும். நெருங்கி பழகியவர் மூலம் கெட்ட பகை விலகும். 10ஆம் இடமான தொழில், வியாபாரம், வேலை ஸ்தானமான ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் செய்து வரும் தொழிலில் இருந்து வரும் சிக்கல், சிரமம், கோர்ட் வழக்குகள் விலகும். வியாபாரத்தில் இருந்து வரும் மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனமறிந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள் கிடைக்கப் போகிறார்கள். கும்பராசி என்பவர்களே, நீங்கள் வியாபாரத்தில் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் இனி எல்லாமே சுறுசுறுப்பாக மாறப்போகுது. உங்கள் வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு புது உற்சாகம் மனதில் பிறக்கும். உங்களுக்கு நல்ல இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு வந்தவங்க, உங்கள் கூட வேலைக்கு வச்சுருக்கவங்க சரியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா இனிமேல் கிடைக்க போகிறவங்க நல்லவங்களாக கிடைப்பாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தி செய்வதற்கான பணம் வீடு தேடி ஒருவர் மூலம் வந்து சேரப் போகிறது. நல்ல படிப்பை படித்து முடித்ததும் சரியான சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருவோருக்கு நல்ல வேலை உங்களுக்கு உங்களின் கடின முயற்சிக்கு பிறகு வந்து சேரும். 4-5 வருடமாக தங்களது மகன் அல்லது மகள் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு திருமணம் அவர்கள் வீட்டில் நடக்கப் போகிறது. இடத்திற்கு முன் அகலக்கால் வைத்து அதிக வட்டி வாங்கிய கடனுக்கு வீடு, மனை, நிலத்தை விற்றாவது கடனை அடைத்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்ததும் சரியான விலை வராததால் பிரச்சனை, அவமானம், குடும்பத்தினருக்குள் கோபம், வெறுப்பு, கவலை என்று வாழ்ந்து வருபவர்களுக்கு சரியான விலைக்கு நீங்கள் விற்க நினைத்த வீடு, மனை, வாகனம், தொழில், வியாபாரம் விற்று தொல்லை கொடுத்து வந்த கடனை அடைத்து பிள்ளைகளை மகிழ்ச்சியடை வைப்பீர்கள். குரு 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதால் செய்தொழிலில் இருந்து வரும் கடன், கோர்ட் பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய எந்திரங்கள் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். எதிராக இருந்து வந்த உங்களின் ஊழியர்கள் அனுசரணை ஆவார்கள். சிலர் புதிய தொழில், புதிய இடமாற்றம் அடைந்து முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரம் பெருகும். முதலீடு குறைவால் வியாபாரம் குறைந்தோருக்கு திடீர் என அறிமுகமாகும் மனிதர்களால் அனுகூலம் ஏற்படும். சிலர் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் உள்ளோருக்கு மனதில் நிம்மதி வந்து சேரும். தீராத நோயினால் அடிக்கடி ஆஸ்பத்திரி சென்று பணத்தை செலவு செய்து வருவோருக்கு திடீரென சந்திக்கும் மனிதரின் ஆலோசனையால் முழு நிவர்த்தி உண்டாகும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதையும் ராசிக்கு குருவை தேடி அலைந்தவர்களுக்கு குருவே உங்களை தேடி வருவார். தாமதமாகி வரும் நிரந்தர மாத வருமானம், தொழில், வியாபாரம் 1/5/2024 முதல் 30/7/2024க்குள் வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளில் குரு வருவதால் குடல் புண், அலர்ஜி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், முதுகுத்தண்டு வலியால் மருத்துவ செலவுகள் வந்து சேரும். நீங்கள் தேடி வரும் ஆதி குருவை நாளில் குருவில் சந்தித்து குரு உபதேசம் பெறுவீர்கள். 1 வருடமாக சேமித்து வைத்துள்ள கடன் பிரச்சனைகளுக்கு சுப விரய செலவுகள் வந்து சேரும். நீண்ட தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனையை முடித்து நிம்மதி பெறுவீர்கள். பிரதான கோவில் தரிசன செலவுகளும் செய்ய வேண்டியது வரும். ஒரு சிலர் மகானாலும் ஒரு சிலர் மகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதன்பின் அவர்கள் மனமாற்றத்தின் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். இளம் வயது பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ வரும் நட்புகளால் மனவேதனை வந்து சரியாகும். பரிகாரம்: 5 வளர்பிறை சனிக்கிழமைகளில் உயரமான பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வர, நவகிரகங்களுக்கு உப்பு மிளகு சாற்றி வர தீராத நோயும் பெருமாள் அருளால் பூரண குணமும் உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.